रानीपेट जिले के आरकोट में 6 जनवरी 2026 को होने वाली अनिश्चितकालीन हड़ताल के बारे में एक तैयारी कॉन्फ्रेंस कल माता रोड पर एक प्राइवेट हॉल में हुई, जिसमें 10 सूत्रीय मांगों पर जोर दिया गया। कॉन्फ्रेंस की अध्यक्षता डिस्ट्रिक्ट सेक्रेटरी और स्टेट चीफ सेक्रेटरी पी बाला मुरुगन, तमिलनाडु प्राइमरी और सेकेंडरी स्कूल ग्रेजुएट टीचर्स यूनियन के स्टेट वाइस प्रेसिडेंट श्रीधर, डिस्ट्रिक्ट कोऑर्डिनेटर कार्तिकेयन नरसिंहन, इजिल इल मवाझुडी, शिवराज और बरजिला वन शास्त्री ने की। कॉन्फ्रेंस में स्पेशल इनवाइटी के तौर पर JCTO, GEO, स्टेट कोऑर्डिनेटर और तमिलनाडु प्राइमरी और सेकेंडरी स्कूल ग्रेजुएट टीचर्स यूनियन के प्रेसिडेंट C शेखर शामिल हुए और एक स्पेशल स्पीच दी। डिस्कशन सेक्शन में स्टेट और डिस्ट्रिक्ट कमेटी के मेंबर विनयक आधवन, देवराज, सरवनन, युवचा, इसके साथ ही कमल हासन, प्रकाशम, कामरासन, गीता जयंती और दूसरे टीचरों ने हिस्सा लिया और अपने विचार रखे। इस कॉन्फ्रेंस में 100 से ज्यादा ग्रेजुएट टीचरों ने हिस्सा लिया और कॉन्फ्रेंस को खास बनाया। सेंथिल कुमार की देखिए खास रिपोर्ट। सी சேகர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ ஜியோ மாநில உயர்மட்ட குழுவின் தீர்மானத்தின்படி வருகிற ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை ஜாக்டோ-ஜியோ சார்பில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் ஆகியோர் சேர்ந்து, அது மட்டுமல்ல போட்டோ-ஜியோ என்ற அமைப்பு இருக்கிறது. அந்த போட்டோ-ஜியோ அமைப்பில் இருக்கின்ற அரசு அலுவலர் ஒன்றியம் மற்றும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர், அங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஜாக்டோ-ஜியோ போட்டோ-ஜியோ சார்பில் மாபெரும் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கான ஆயத்த மாநாடு இன்றைய தினம் தமிழகமெங்கும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆயத்த மாநாட்டின் மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். நீங்கள் கடந்த 4.5 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி வருகின்றோம். பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க வேண்டும் என்று, கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இதுவரையிலும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை நாங்கள் வேதனையுடன் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்கள் போராடுகின்ற எங்களை அழைத்து பேசி உடனடியாக பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, 2010க்கு முன்பு டெட் தேர்வில் தேர்ச்சி பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி புரிவதற்கும் பதவி உயர்வுக்கும் டெட் தேர்வு தேவை என்று உச்சநீதிமன்றம் கொடுத்திருப்பதை வன்மையாக நாங்கள் எதிர்க்கிறோம். அதை சீராய்வு மனு மூலமாக அந்த நிலையை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து சீர்திருத்தம் கொண்டு வந்து அந்த டெட் தேர்வு பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு தேவையில்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதே போன்று சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கின்ற சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தினை வழங்கிட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1/6/2026 பின்பாக பணிபுரிந்து வருகின்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதே போன்று அங்கன்வாடி பணியாளர்கள், MRB தொகுப்பூதியில் இருக்கின்ற ஆசிரியர்கள், நர்சுகள், இவங்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை இந்த நேரத்தில் வைக்கின்றோம். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் போராடுகின்ற எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் கண்டிப்பான முறையிலே காலவரையற்ற வேலை நிறுத்தம் தீவிரப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். சி சேகர், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோ-ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்.